ஹாய் கேஸ், நான் உங்க விராட் கோலி தம்பி. சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 3 மாசம் தாங்க இருக்கு. டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்பயுமே கொங்கு மண்டலத்துல வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பெரிய கட்சிக்கு நடுவுல தான் போட்டியாவே இருக்கும். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே தான் எப்பயுமே அதிக தொகுதியில வின் பண்ணுவாங்க. ஆனா இந்த வாட்டி டிவிகே உள்ள வந்தனால ஏடிஎம்கே டிவிகே டிஎம்கேன்னு 3 பெரிய கட்சி உள்ள வந்துருச்சுங்க. ஓட்டு யாருக்கு போகும், யாரு ஜெயிப்பாங்க அப்படிங்கறத நம்ம கணிக்கவே முடியாது. பத்தாவதுக்கு கொங்கு மண்டலத்துல ஏடிஎம்கேல இருந்து அதிக முறை ஜெயிச்ச செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணிட்டாரு. அவருக்கு வந்து கொடுக்கப்பட்ட பதவி திருப்பூர், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் 4 கொங்கு மண்டலத்தையுமே அவர் மெயின்டைன் பண்ண போறாரு. செங்கோட்டையன் அவர்கள் டிவிகேல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கு ஓட்டு போட போறாங்க அப்படிங்கறத ஒரு சர்வேவா நாங்க எடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 தொகுதி இருக்குங்க. மேட்டுப்பாளையம் தொகுதி, சூலூர், கவுண்டம்பாளையம், கோயம்புத்தூர் நார்த்து, தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர் சவுத்து, சிங்கானூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல 10 தொகுதி இருக்குங்க. அதுல வந்து 3 தொகுதி நாங்க எடுத்தோம். கோயம்புத்தூர் சவுத்து, சிங்கானூர், தொண்டாமுத்தூர்னு சொல்லி. மழை அதிகமா வந்துட்டே இருந்தனால மற்ற தொகுதி எதுவுமே எடுக்க முடியல. ஒரு 2-3 நாள்ல மழை நின்னதுக்கு அப்புறம் மீதி தொகுதியோட ரிசல்ட் எல்லாமே நாங்க கொடுத்துட்றோம். இந்த 3 தொகுதியிலுமே நாங்க மினிமம் 500 பேர்கிட்ட எடுத்து இந்த ரிசல்ட் கொடுக்கணும்னு தான் உங்களுக்கு நினைச்சோம். கண்டினியூஸா மழை வந்துட்டே இருந்தனால 500 எடுக்க முடியாட்டியும் அதுல பாதியாவது நம்ம எடுத்துருவோம்னு சொல்லி கஷ்டப்பட்டு தான் நாங்க எடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு தொண்டாமுத்தூரோட ரிசல்ட் நான் சொல்லிடுறேன். தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பல வருஷமா அங்க போட்டிட்டு ஜெயிக்கிறவரு. தொண்டாமுத்தூர்ல அவரை தாண்டி யாருமே ஜெயிக்க முடியாதுங்க. அந்த தொகுதியோட ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்றேன். தொண்டாமுத்தூர் தொகுதியில டோட்டலா எடுக்கப்பட்ட ஓட்டுகள் 260 நாங்க எடுத்திருக்கிறோம். அதுல வந்து 105 ஓட்டு ஏடிஎம்கேக்கு விழுந்திருக்கு, 90 ஓட்டு டிவிகேக்கு, 40 ஓட்டு டிஎம்கேக்கு விழுந்திருக்குங்க. 20 ஓட்டு பிஜேபிக்கு விழுந்திருக்கு, 5 ஓட்டு நோட்டாக்கு விழுந்திருக்கு. நாம் தமிழர் கட்சிக்கு யாருமே ஓட்டு போடல. இந்த ரிசல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு 10-15 ஓட் டிஃபரன்ஸ் தான் இருக்கு. எல்லா பீப்புள்ஸ்கிட்டையும் நாங்க கேட்டு எடுத்த ரிப்போர்ட் தான் இது. நீங்க நினைக்கிற அந்த தொண்டாமுத்தூர் தொகுதியில டிவிகே புது கட்சி தானே, இதுக்கு எப்படி இவ்வளவு ஓட்டுன்னு நினைக்கலாம். அங்க முக்கியமா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. யங்ஸ்டர்ஸ் பாதி பேர் அங்க டிவிகேக்கு சொன்னாங்க. ஏஜ் ஆனவங்களும் நிறைய பேர் நாங்க விஜய்க்கு ஒரு வாட்டி நாங்க போட்டு பாக்குறோங்க, ஒரு மாற்றம் வரணும் அப்படிங்கறத சொன்னாங்க. அதனால தொண்டாமுத்தூர் தொகுதியில வந்து விஜய்க்கு வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கு. அடுத்த தொகுதி கோவை தெற்கு. இங்க வந்து டோட்டல் நாங்க 300 ஓட்டு எடுத்திருந்தோம். அதுல 129 ஓட்டு வந்து டிவிகேக்குங்க, 88 வந்து டிஎம்கே, 47 ஓட்டு ஏடிஎம்கேக்கு, 29 ஓட்டு வந்து பிஜேபி, 7 ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கு. இந்த கோவை தெற்கு தொகுதியில போன 2021 போட்டிட்டு ஜெயிச்சவங்க வானதி ஸ்ரீனிவாசன் நம்ம அவங்கதான் பிஜேபியில இருந்து. இந்த முறை வந்து அதிகமா டிவிகேக்கு சொல்றாங்க. வந்து சொன்னது எல்லாமே புதுசா ஒரு மாற்றம் வரணுங்க எங்களுக்கு, அதுதான் நாங்க எதிர்பார்த்தோம். போன முறையே மக்கள் நீதி மையம் கமலஹாசன் அவர்களுக்கு நாங்க ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி நாங்க விஜய்க்கு போடலான்னு இருக்கோம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அடுத்து வந்து சிங்காநல்லூர் தொகுதி. இங்க வந்து நாங்க டோட்டலா 230 எடுத்தோங்க. அதுல 102 ஓட்டு டிவிகேக்கு சொல்லியிருக்கிறாங்க, 64 ஓட்டு டிஎம்கேக்கு, 47 ஓட்டு ஏடிஎம்கேக்கு, பிஜேபி 12, நாம் தமிழர் கட்சி 5. இப்ப நாங்க சர்வே எடுத்த இந்த 3 தொகுதியிலுமே டிவிகேக்கு ஓட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க பீப்புள்ஸ் எல்லாம். எப்படா தேர்தல் வரும், எப்ப நாங்க விஜய்க்கு போடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நாங்க கேட்டோம். அவங்க எல்லாம் ஓட்டு போறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. நாங்க எஸ்ஐஆர் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி ரெடியா வச்சுட்டுங்க, எலெக்ஷன் மட்டும் வந்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறாங்க. நான் கேட்ட வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் வராதா, புதுசா வரணுங்க ஒருத்தங்க, அப்பதான் நம்ம தமிழ்நாடு இன்னுமே நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே சொல்றாங்க. இந்த தொகுதியில 500 பேர்கிட்ட கேட்டிருந்தா இன்னுமே நமக்கு ஒரு தெளிவான ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கும். பட் பரவாயில்ல, இன்னும் 7 தொகுதி இருக்கு கோயம்புத்தூர்ல. அந்த 7 தொகுதியிலையும் கொஞ்சம் மழையெல்லாம் கொஞ்சம் நின்னதுக்கு அப்புறம் நாங்க எடுத்து 500 பேர்கிட்ட எடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு ரிசல்ட் நான் கொடுக்குறேன். நீங்க கோயம்புத்தூர்ல எந்த தொகுதியில இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. சிங்கானூர், கோயம்புத்தூர் தெற்கு, தொண்டாமுத்தூர் தொகுதியில இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
பண்ண வரனா உங்க விஜய் எளியவன் குரல்